ஹலோ காய்ஸ், நீ ஜாண்டியரை வச்சு கேஜில் போட்டு வயல் ஓட்ட போகிறோம். அதுக்கு நாம் ஜாண்டியர் ப்ளஸ் ட்ராலி ப்ளஸ் கேஜ் வீல் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கோம். வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் விட்டு ட்ராலி கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ட்ராலி கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஸ்பேனர்ஸ் அப்புறம் கேஜ் வீல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுருங்க. நாம் ஒரு ஜேசிபி ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இப்போதைக்கு டயர் வேலை மட்டும் போய்ட்டுருக்கு. அடுத்தடுத்து ஃபுல்லாக செய்ய போகிறோம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட வண்டி இருக்குது. டிராக்டர் மகேந்திரா ஒன்று இருக்குது, ஜாண்டியர் இருக்குது, அப்புறம் ஜாண்டியர் 4x4 இருக்குது, அப்புறம் 2 ட்ரக் இருக்குது, அது போக ஒரு பஸ் இருக்குது. இது ஃபுல்லாமே ஓனாக மேக் பண்ணது. எல்லாமே மோஸ்ட்லி ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. ஒரு 2 மட்டும் ரிமோட் கண்ட்ரோலாமல் நார்மலாக இருக்கிறது. இதுக்கு நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ரிமோட்டுக்கும் 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 45 நிமிஷம் தாராளமாக வண்டி ஓட்டலாம். வண்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு அடுத்து ஸ்பேனரை போட்டு இதுக்கு 14 ஸ்பேனரை போட்டு தான் நட்டு போல்ட்டை கழட்டிவிட்டு அடுத்து கேஜ் வீல் எடுத்து போட்டோம்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். நம்ம புதுசாக ரோடு போட்டிருக்கோம். ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ தான் மழை பெஞ்சு ஒரு 1/2 hour தான் இருக்கும். அதனால் இந்த டைம்லேயே தண்ணி விட்டு ஃபுல்லாக கேஜ் வீல் ஓட்டிட்டோம் அப்படின்னா, அந்த கேஜ் வீல் எதுக்கு ஓட்டுறப்போனா இடத்த நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தோம். ரோடு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ கல்லுங்க குப்பைங்கள்லாம் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக டிராக்டர்னு விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி டைமில் அந்த சைடில் இருக்கிற மூலைங்கெல்லாம் வேறு மண்ணாக இருக்கும். ஒரு கேஜ் வீலை போட்டு கொஞ்சம்லாம் மண்ணெல்லாம் ஃபுல்லாக தட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திட்டோம். அந்த ஸ்பாட்டில் விட்டு ரிவேர்ஸ் விட்டோம். இப்போ தான் மழை பெஞ்சிருக்கனால பார்த்திங்கன்னா கிரிப் சுத்தமாக டயருக்கு கிடைக்கவே இல்லை. அது இல்லாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பேனரு அப்புறம் கேஜ் வீல் இதெல்லாம் இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சூப்பராக வருது. பேக் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த பிரச்சனை வருது. ஒரு வழியாக உள்ளக்கிறதெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு அடுத்து நட்டை ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கேஜ் வீல் போட்டு வயல் ஃபுல்லாக ஓட்டிட்டு தான். இது கேஜ் வீல் போட்டு வயல் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்தந்த ப்ராசஸில் பண்ண மட்டும்தான் நம்ம கேஜ் வீல் ஓட்ட முடியுங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இது பார்ட் 1 வீடியோ. அடுத்த வீடியோவில் கேஜ் வீல் எப்படி எடுத்துகிட்டு போனோம், எப்படி ஓட்டணும், அதில் ஏதோ பிரச்சனை வந்துச்சா என்ன அதுங்கிறது பார்ட் 2ல் பார்க்கலாம். ஒரு வழியாக ஸ்பேனர் உதவியோடு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டோம். அடுத்து கேஜ் வீல் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த கேஜ் வீல் கிட்டத்தட்ட செஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 டைமுக்கு மேலே இந்த கேஜ் வீல் போட்டு ஓட்டிட்டோம். சின்ன பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சு தான் ட்ரை பண்ணுறோம். எந்த பிரச்சனாலும் அடுத்த டைம் செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக 1000% பர்ஃபெக்டாக செஞ்சு ஸ்டேபிளாக செஞ்சு யூஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதான். ஏன்னா இது ஃபுல்லாக பிவிசி பைப்பு யூஸ் பண்ணி செய்கிறது தான். ஏன்னா பிவிசி பைப்பை நம்ம மெல்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஷேப்ஸை வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணுறது தான் இந்த கேஜ் வீல் ஃபுல்லாகவே. நம்ம மோஸ்ட்லி பிவிசி பைப் யூஸ் பண்ணி தான் எல்லா வகையான ட்ரை ஆர்டிஸ்ட் அப்புறமேட்டா ட்ரை மேக்கிங் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம 30K சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போய்ட்ருக்கோம். இதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஸ்பேனர் டைட்டு ஃபுல்லாக வச்சிட்டோம். அப்புறம் ஈஸியாக